வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 16 7ஆம் பகுதி. தந்தையும் மகனும். பல்வேறு மதங்களை எல்லாம் கடந்து நின்று பரந்த நோக்கத்தோடு இந்தியாவை ஆட்சி புரிந்த தனிப்பெரும் சக்கரவர்த்தினோ அசோக சக்கரவர்த்திக்கு இணையானவர்னோ அக்பரை வரலாற்று அறிஞர்கள்லாம் பாராட்டுறாங்க. கடவுளுக்கு இணையாக தன்னை நினச்சிக்கிட்டு அந்த சுயநலம் காரணமாக இஸ்லாத்தோட நெறிமுறைகளை விட்டு வெகு தூரம் விலகி சென்ற ஒரு மன்னர் அக்பர்னு அவர் காலத்திய வரலாற்று ஆசிரியர் பாதானி குற்றம் சாட்டுறாரு. இந்துக்கள்லாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக சிவராத்திரி என்கிற ஒரு பண்டிகையின் பொழுது நூற்றுக்கணக்கான சாமியார்களை அரண்மனைக்கு வரவழைச்சு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தானும் இந்துக்களை போல விரதம் இருந்தார் பாதுஷா. சமஸ்கிருத மொழியில் அமைஞ்சிருக்கிற ஏதோ 1001 ஸ்லோகங்களை ஜபித்தவாறு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பழக்கமும் சக்கரவர்த்தியை தொற்றிக்கொண்டது. அதற்கேற்ப அரசரை சந்திக்கும் பிராமணர்களும் சாமியார்களும் ராமர் கிருஷ்ணர் போல சக்கரவர்த்தியும் ஒரு அவதாரன்னு நைச்சியமாக சொல்லி அவரை ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு அவதார புருஷர் தோன்றுவார்னு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுவடியிலெல்லாம் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி பசப்புனாங்க இவங்க. இதற்கேற்ப சில பொய்யான ஓலைச்சுவடிகளை வேறு தயாரித்து பாதுஷாவிடம் காட்டினாங்க இந்த ஏமாற்று பேர் வழிகள். மன்னரும் இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பினார். போக போக இறைச்சி சாப்பிட்றத கூட நிறுத்திட்டார் பாதுஷா. தாடி வச்சுக்கிறத கூட தவிர்த்தார் என்று அக்பரை ஒரு வாங்குகிறார் பாதானி. அக்பர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளாக எத்தனையோ சுல்தான்கள் ஆட்சி புரிந்தோம். யாராலையும் இந்தியாவை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்ற முடியலன்றதை நம்ம கவனிக்கணும். அக்பர் மட்டுமே இந்துக்களை அரவணைத்துக் கொள்வதன் மூலம்தான் நிலையான கட்டுப்பாடான ஒரு ஆட்சியை தர முடியுன்றதை துல்லியமாக புரிந்து கொண்ட புத்திசாலி என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அக்பரோட மகன் சலீம் எல்லா மதங்களிலும் இனங்களிலும் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் மென்மையாக மதித்து ஏற்றுக்கொண்டவர் தான் என் தந்தை. அதே சமயம் மனசளவில் உண்மையான இஸ்லாமியராகவே கடைசி வரை வாழ்ந்தார் என்று தன் சுயசரிதையில் குறிப்பிடுகிறார். ஆனால் அக்பர் பாதுஷாவை புரிந்து கொள்ளும் அளவுக்கு எந்த காலத்திலும் மகன் சலீம் அவரோடு நெருக்கமாக இருந்ததில்லைன்றது குறிப்பிடத்தக்கது. பல விதங்களில் தனக்கு துரோகம் இழைத்தவர் தந்தை என்று சலீமோ தனக்கு பிறகு ஆட்சிக்கு வர எந்த தகுதியும் இல்லாதவன் மகன்னு அக்பரும் வெளிப்படையாகவே நெருங்கியவரிடம் சொல்லிக் கொள்வதுண்டு. சலீமை ஒரேடியாக குற்றம் சொல்லவும் முடியாது. தந்தையோட காலம் முடிந்து தான் பட்டத்துக்கு வரலான்னு பார்த்தா 45 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பிறகும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மன்னர் அழுங்காமல் வளைய வந்து கொண்டிருந்தது கண்டு 30 வயது நிரம்பிவிட்ட சலீமுக்கு ஒரு சுயபச்சாதாபமே வந்துவிட்டது. சில ஜோதிடர்கள்லாம் அழைத்து பாதுஷாவை அவதாரம்லாம் சொல்கிறாங்களே, ஒருவேளை அப்பா இறக்கவே மாட்டாரோ என்று கவலையுடன் மகன் விசாரித்ததாக கூட தகவல். அக்பரை பொறுத்தவரை அவரோட 3 மகன்களுமே உருப்படாத கேஸ் தான். 1593 முகலாய பட தட்சிண பீடபூமியில் இருந்தபோது அக்பர் முதல் மகன் சலீமுக்கு வயது 24, 2ஆம் மகன் முராத்துக்கு வயது 23, தானியலுக்கு வயது 20. அக்பரோட பட வெற்றிகளை குவிக்காமல் சற்று தடுமாறியதற்கு ஒரு முக்கிய காரணம் படைக்கு தலைமை வகித்த முராத் பாதி நேரம் குடிச்சிட்டு மயங்கி கிடந்தது தான். வெறுத்து போன அக்பர் மகனை பதவியிலிருந்து அகற்றி தனக்கு நெருக்கமான அமைச்சர் அப்துல் ஃபசல் அனுப்பி தலைமை பொறுப்பை ஏற்க சொல்ல வேண்டி வந்தது. இதனால் கோபப்பட்ட மொடா குடியனான முதார் புலம்பி தள்ளிட்டு அளவுக்கு மிஞ்சி குடிச்சிட்டு விழுந்தார். மறுநாள் கூடாரத்தில் அவரோட உயிரற்ற உடலை தான் மற்றவர்கள் பார்த்தனர். மற்ற 2 மகன்கள் சலீமும் தானியலும் குடி விஷயத்தில் முராத்துக்கு சற்றும் சளைத்தவங்க இல்லை. ஓபியம் மது 2 விஷயத்திலுமே புகுந்து விளையாடினாங்க. 2 பேரும் தானியலை விட சலீம் சற்று தேவலைன்னலாம். சில சமயங்களில் அவர் சற்று நிதானத்துடன் இருப்பது உண்டு. இப்படி நிதானமான ஒரு சூழ்நிலையில் தான் சலீம் மூளைக்குள்ள கொப்பளித்து கொண்டிருந்த பட்டத்து ஆசை ஒரேடியாக வெடித்தது. வங்காளத்தில் உஸ்மான் கான்ற ஆப்கானிய தளபதி ஒருவர் அக்பருக்கு எதிராக புரட்சியில் இறங்க அந்த சமயத்தில் தெற்கே முகலாய சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க படையோடு கிளம்பி சென்றிருந்த அக்பர் உடனே வங்காளம் சென்று புரட்சியை அடக்க சொல்லி சலீமுக்கு ஒரு ஆணை அனுப்பினார். அலகாபாத்தில் ஒரு படையோடு இருந்த சலீமுக்கு கோபம் வந்துருச்சு. வாழ்நாள் பூரா பாதுஷாவுக்கு எடுபடியாகவே நான் காலம் தள்ளணுமா, இவர் சொல்லி நான் என்ன கேட்கறது என்று குமரிய சலீம் அக்பரோட ஆணையை புறக்கணித்தோடு விடாமல் பீகார் மாநிலத்திலிருந்து பாதுஷாவுக்கு வந்து சேர்ந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் வரிப்பணத்தை தானே எடுத்துக்கொண்டார். அதோடு தன் சகாக்கள் சிலருக்கு பீகாரின் சில பகுதிகளை பட்டாவாக பிரித்து தந்தார். இதையெல்லாம் விட அவர் செய்த பெருங்குற்றம் தன் பெயரில் நாணயங்களை அச்சிட்டு கொண்டது. சக்கரவர்த்தி மட்டுமே இதை செய்யலாம். மாதிரிக்கு சில நாணயங்களை மன்னருக்கே வேறு அனுப்பியது உச்சக்கட்டம். இதனாலெல்லாம் கடுங்கோபம் கொண்ட அக்பர் ஆக்ரா திரும்ப சலீம் 30,000 குதிரை வீரர்களுடன் தன்னை சந்திக்க வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்து சேர்ந்தது. உடனடியாக அலகாபாத் திரும்பிச் செல், இல்லையேல் கடும் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும் என்று மகனுக்கு சொல்லி அனுப்பினார் அக்பர். சற்று கலவரப்பட்டு போன சலீம் மன்னரோட கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு வாபஸ் வாங்கினார். சலீமோட ஏடாகுடமான செயல்களை கண்ட அக்பர் அலுப்புடன் பிரச்சனை பண்ணும் இந்த மகனை நான் என்னத்தான் செய்வது என்று கேட்டு தெற்கே படைத்தளபதியாக பணியில் இருந்த அப்துல் ஃபசலுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்.
மகன் என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். இளவரசர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதே சரி. சக்கரவர்த்தி ஆணையிட்டால் நானே சலீமை கைது செய்து தங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று அப்துல் ஃபசலிடமிருந்து அக்பருக்கு பதில் வந்தது. இதைத் தொடர்ந்து அப்துல் ஃபசலை பாதுஷா டெல்லிக்கு வர சொல்ல அவரும் கிளம்ப செய்தி சலீமுக்கு ஒற்றர் மூலமாக போய் சேர்ந்தது. ஏற்கனவே அப்துல் ஃபசல் தன் தந்தையுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்ததை சற்றும் விரும்பாத சலீம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஜான்சிக்கு அருகே உள்ள பிரதேசத்தை நிர்வகித்து வந்த தன் நண்பர் வீர்தேவ் சிங் என்ற ராஜபுத்திர வீரருக்கு கோல் மூட்டும் இந்த கிழவன் அப்துல் ஃபசல் டெல்லி போய் சேரக்கூடாது, வழியிலேயே தீர்த்து கட்டணும். இதை வெற்றிகரமாக நீ செய்தா பிற்காலத்தில் என் முழு அன்பும் ஆதரவும் உனக்கு கிடைக்கும் என்று கடிதம் எழுதினார். ஆகஸ்ட் 12, 1602 வீர்தேவ் சிங் அனுப்பிய ஒரு கொலைப்படை அப்துல் ஃபசலை வழிமறித்து வெட்டி கொன்றது. அந்த பெருமகனின் தலை அலகாபாத்தில் இருந்த சலீமுக்கு அனுப்பப்பட்டது. தட்டில் வச்சு கொண்டு வரப்பட்ட அந்த ஃபசல் தலையை பார்த்து ஏக திருப்தியோட வாய்விட்டு சிரித்த சலீம் அதை எடுத்து குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து கேவலமாக நடந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. தான் முன்னின்று நடத்திய இந்த கொலை பற்றி சுயசரிதையில் சற்றும் தர்ம சங்கடப்படாமல் விவரமாக குறிப்பிட்டும் சலீம் அவரை கொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாகி போனது என்று வலியுறுத்துகிறார். அப்துல் ஃபசலுக்கு நேர்ந்த கொடுமையான முடிவு பற்றி கேள்விப்பட்ட அக்பர் பாதுஷா கலங்கி போனார். 3 நாட்கள் மன்னர் யாரையும் சந்திக்கவில்லை. சலீம் என்னை கொலை செய்துவிட்டு அவரை விற்றிருக்கலாமே என்று அழுது அரட்டிக் கொண்டிருந்ததாக தகவல். 8 மாதங்கள் கழித்து அக்பரின் வயது முதிர்ந்த அத்தை குல்பதன் பேகம் மற்றும் அரண்மனை பெண்கள் ஒரு வழியாக அக்பரையும் மகனையும் சந்திக்க வைத்து சமாதானம் செய்தார்கள். சும்மா இருப்பாரா தந்தை? மன்னனாகும் தகுதி பெற வேண்டுமெனில் தளராமல் தன் கடமைகளை செவ்வனே செய்தாக வேண்டும் என்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுஷா இளவரசர் சலீமுக்கு இன்னொரு பொறுப்பை தந்தார். ராணா பிரதாப் சிங் மறைந்த பிறகு அவருடைய மகன் அமர் சிங் ஒரு கொரில்லா படையுடன் அக்பரை எதிர்த்து புரட்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு படையுடன் மேவார் பகுதிக்கு சென்று அமர் சிங்கை அடக்கச் சொல்லி சலீமுக்கு ஆணையிட்டார் பாதுஷா. கிளம்பிய இளவரசருக்கு கொஞ்சம் தொலைவு போனதும் கிறுக்கு பிடித்து விட்டது. என் தந்தைக்கு வேறு வேலை இல்லை, இப்படி ஏதாவது என்னை வேலை வாங்கிட்டே இருப்பார் என்று நண்பர்களிடம் அலட்சியமாக சொல்லிவிட்டு அலகாபாத் திரும்பியவர் ஓபியம் மது என்று ஜமாய்த்து விட்டு சுருண்டு படுத்து கொண்டு விட தகவல் கேட்ட அக்பரின் கண்கள் சிவந்தன. இவனை ஒரு வழி பண்ணாதான் சரிப்படும் என்று கர்ஜித்த மன்னர் அலகாபாத்துக்கு கிளம்ப அந்த சமயம் பார்த்த அக்பரோட சிற்றன்னை உயிரை விட்டு வைக்க தப்பித்தார் சலீம். இதற்கு பிறகு 4 மாதங்கள் கழித்து தான் சலீம் தலைநகருக்கு திரும்பினார். இந்த முறையும் பாட்டி, அத்தை போன்ற அரசகுல பெண்மணிகள் சலீமை அந்தப்புறத்தில் ஒளித்து வைத்துவிட்டு அக்பர் வருகை தந்தபோது மெல்ல மகனை அவர் முன் அனுப்பினார்கள். காலில் விழுந்து அழுத சலீமை தூக்கி அணைத்து கொண்டு ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று கதவை தாழிட்டு விட்ட அக்பர் தன் மகனை பிரம்பால் விளாசி தள்ளியதாக அநேகமாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் சற்று மகிழ்ச்சியுடனேயே குறிப்பிடுகின்றனர். அதோடு ஓபியம் மற்றும் மது வகைகள் அருகே நெருங்க விடாமல் அறைக்குள் சலீமை பூட்டி வைக்க இளவரசரின் கைவிரல்கள் நடுங்க ஆரம்பித்தன. கண்களில் நீர் வழிய அலறினாள் சலீம். மது இல்லாததன் விளைவுகள் ஒழிந்து போகட்டும் என்று அன்றைய டோஸ் ஓபியத்தையும் மதுவையும் உள்ளே அனுப்பினார் தந்தை. இந்த மோதலுக்கு பிறகு தந்தையின் கடைசி மூச்சு வரை சலீம் அடங்கி ஒடுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 3ஆம் மகன் தானியேலும் மது அரக்கனுக்கு பலியாக சலீமை விட்டால் வாரிசு இல்லை என்ற நிலை அக்பருக்கு ஏற்பட்டு விட்டது. தனக்கு பிறகு சலீம் பட்டத்துக்கு வருவது குறித்து அக்பருக்கு திருப்தியே இல்லை. அவருடைய பிரதம அமைச்சர் மான் சிங் கூட சலீமின் மகன் குஸ்ரு தான், அதாவது 17 வயது, அக்பருக்கு பிறகு அரியணை ஏற தகுதி பெற்றவர் என்று கருதினார். பேரப்பிள்ளைக்கு ஆதரவாக அவசரமாக ஆள் திரட்ட முயன்று அதில் தோல்வியடைந்தார் மான்சிங். இனியும் டெல்லியில் இருந்தால் ஆபத்து என்று முடிவு செய்து குஸ்ருவை ரகசியமாக தன்னுடன் அழைத்து கொண்டு வங்காளம் சென்றார் அந்த அமைச்சர். திடீரென்று ஒரு நாள் சக்கரவர்த்திக்கு, அதாவது அவருடைய 63 வயதில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. சிகிச்சை அளித்தும் பலனில்லை. நிலைமை சீரியஸ் ஆனது. வயிற்றுப்போக்குடன் ரத்தமும் நிறைய வெளியேற 3 வாரங்கள் படுக்கையில் துவண்டு போய் கிடந்தார் அக்பர். அக்டோபர் 15, 1605 பாதுஷா பிழைக்க மாட்டார் என்று புரிந்து கொண்ட அரசவை பெரியோர்கள் சலீமை மெல்ல அழைத்து கொண்டு வர மன்னரின் காலடியில் மண்டியிட்டார் மகன். தன் கண்களாயல்லேயே சலீமை அருகில் அழைத்த சக்கரவர்த்தி அமைச்சர்களை பார்த்து தலையசைக்க அரச உடையும் மகுடமும் கொண்டு வரப்பட்டது. பெரியோர்கள் சலீமுக்கு அவற்றை அங்கேயே அணிவித்தனர். ஹுமாயூன் பாதுஷாவும் அவருக்கு பிறகு தானும் உபயோகித்த பிரத்யேக குருவாலை எடுத்து சலீமுக்கு தரச் சொல்லி சைகை செய்தார் அக்பர். கட்டிலில் ஒரு ஓரமாக சாய்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த வாளை மூத்த அமைச்சர் ஒருவர் எடுத்து வந்து மரியாதையுடன் நீட்ட சலீம் அதை கண்களில் ஊற்றிக்கொண்டு இடையில் அணிந்து கொண்டார். அடக்கமான குரலில் அங்கே வாழ்த்துளி கிளம்பியது. மறுகணம் எல்லோரும் மண்டியிட்டு சலீமை வணங்கினர். ராஜ உடையுடன் தந்தையை வணங்குவதற்காக கட்டில் அருகே சென்றார். ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயருடன் பட்டத்துக்கு வந்த சலீம். அக்பர் பாதுஷாவின் உயிர் பிரிந்திருந்தது. நன்றி. நாளை பார்க்கலாம்.